முதல் காட்சிக்கு அல்லு அர்ஜுன் வராரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களான்னு முதல் கேள்வி எழுது. நிச்சயமாக அங்குள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லு அர்ஜுன் வரும்போது போதிய பாதுகாப்பு வழங்க முடியுமா, எத்தனை பேர் வருவாங்க, இதை அனலைஸ் பண்ணுறது யார்? அல்லு அர்ஜுனா. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் விழாவுக்கு போகிறாரோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரோ, இல்லாட்டி ஒரு ரிலீஸ்க்கே அன்றைக்கி போனார். ஓகே, ரிலீஸ் போனால் தியேட்டருக்காரங்க சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அது ஒரு ப்ரீவியூ ஷோ தானே சொல்லியிருக்காங்க, முதல் காட்சியாக தானே இருந்திருக்கு. அந்த முதல் காட்சிக்கு அல்லு அர்ஜுன் வராரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களான்னு முதல் கேள்வி எழுது. நிச்சயமாக அங்குள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ எவ்வளோ க்ரௌட் வரும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட வாஸ்தம். சார் மொத்தம் தியேட்டர் கெப்பாசிட்டி 1000 ஜாஸ்தி பண்ணால் இன்னொரு 1000 பேர் வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்களா, இல்லாட்டி 5000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களா, 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களா, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அல்லு அர்ஜுன் வரும்போது போதிய பாதுகாப்பு வழங்க முடியுமா, எத்தனை பேர் வருவாங்க, இதை அனலைஸ் பண்றது யாரு? அல்லு அர்ஜுனா. அனலைஸ் பண்றது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க வேணாங்க, அல்லு அர்ஜுன் ஃபோன் பண்ணி அவங்க மேனேஜர்ஸ்க்கு சொல்லி, சார் ப்ளீஸ் டோன்ட் கம், எங்களால் போதிய பாதுகாப்பு வழங்க முடியாது, இதை மீறி வந்தீங்கன்னா இனி அசம்பாயம் வந்து எங்கள் கேட்க வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் சொல்லியிருந்தாங்கன்னா தென் அல்லு அர்ஜுன் ரெஸ்பான்சிபிள். ஹியர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ஏர் ஷோ நடந்துச்சு இல்லையா, 5 பேர் இறந்தாங்க. அதில் வந்து இந்த கிரௌட் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு வந்து இன்டெலிஜென்ஸ் அனலைஸ் பண்ணி 50,000 பேருக்கு மேலே பார்டர் இது பண்ணிட்டு இதுக்கு மேலே அலௌட் கிடையாது, நீங்கள் வீட்டில் டெலிவிஷனில் பார்த்துக்கோன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தா, நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அப்படி தான் பண்ண, அப்படி தான் பண்ணியிருப்பேன். அது அந்த மாதிரி வராதிங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we cannot give you protection, we cannot give you amenities, தண்ணியோ டாய்லெட் வசதியோ எங்களால் செய்து கொடுக்க முடியாது. இப்போ யூபியில் மகாமகம் நடக்க போதுன்னா எவ்வளோ பெரிய எலாபரேட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ they expecting such huge crowds. அப்போ அதுக்கு பிளான் பண்ண முடியாதுன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை நம்ம சொல்லியிருந்தோம்னா அவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்துருது. அப்படி நீங்கள் யாரை பண்ணுவீங்க? அப்படி நீங்கள் ஆட்சியாளர்கள் கைது பண்ணுவீங்களா, இல்லாட்டி அந்த ஏர் ஷோ பண்ணவங்களை கைது பண்ணுவீங்களா? ஸோ we cannot immediately blame these are the people சொல்ல முடியாது. there are other things behind. அதனால் அவரை வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா இருக்கிறாரு. nobody is above law. அரெஸ்ட் பண்ண கூட நான் சொல்ல, பட் ரீசன் அவள இருந்துச்சு. Is there any politics behind this arrest ன்னு நினைக்கிறீங்களா? Politics வந்து இந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ரேவதி இறந்தவங்க லேடி வந்து ரேவதியோட ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து பண்ணும்போது இஸ் ரீசன் சொல்லும் போது they are questioning him. the questioning-ஓட நிறுத்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீ நாட் kept him for one day and then give an interim bail. And coming back to Smile Man sir, நடுப்புற சப்போர்ட்டிங் ரூல்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுலயும் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிதா பேசப்பட்டது. பட் மறுபடியும் ஒரு லீட் 150வது படங்கிறப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு? நான் 5 ஆண்டுக்கு ஒரு சபாத்துன்னே சொல்லலாம். எந்த ஒரு திரைப்படம் நடிக்காமல் அரசியலில் வந்து டோட்டலாக இன்வால்வ் ஆகிருந்த போது படம் நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாதனால எந்த படம் நடிக்காமல் ஒரு கம்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இமீடியட்டாக தான் விக்ராட் இவ்வளோ படம் நடிச்சிட்டேன், நான் நடிச்சோன்னே எல்லாம் படத்தை வாங்கிடுவாங்க, உடனே ரசிகர்கள் ஓடி வந்துடுவாங்க தியேட்டருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் நான் கிடையாது. ஸோ ஐ டு ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பெரிமெண்ட் தட். ஸோ அதனால் வித்தியாசமான படம் கொடுக்கணும். ஒன்ஸ் அகெயின் ஐ ஷுட் கெட் ஆடியன்ஸ் டு see me. அது ரொம்ப முக்கியம்னு நினச்சேன். அதனால தான் அப்படி பார்த்தீங்கன்னா நான் போர் தொழில் இதெல்லாமே போர் தொழிலாம் வந்து ஒரு கேரக்டர் ரோல்ஸே கிடையாது, அது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கிடையாது. இட்ஸ் ஆல் மெயின் ரோல். நான் வந்து வாரிசு பண்ணாலும் ஐ வுட் சே இட்ஸ் மெயின் ரோல். விஜய் வந்து ஹீரோ இன் தட் மூவி அப்படின்னு சொன்னால் கூட there are 2 people who are involved in the whole film. ஏன்னா என்னை வச்சு அதை மையப்படுத்தி சன் கேரக்டர், சன் சவாலுடைய ரியாக்ஷன், இதுதான் ஒரு ஸ்டோரியில் எனக்கு ஒரு மிக மிக முக்கியமாக இருக்கிற ஹீரோயிக்காக இருக்கிறதா நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்தது தான் வாரிசு, அப்புறம் பொன்னியின் செல்வன், போர் தொழில், வரிசையாக பரம்பொருள், இப்படி நிறைய படம் வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் போலீஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். இது ஒரு காப் ஸ்டோரி. ஆனால் ஒவ்வொரு காப் ஸ்டோரிக்கும் ஒரு வித்தியாசம். அதுதான் இந்த படம் ஸ்மைல் மேன் பொறுத்த வரைக்கும்.